அழைப்பை ஏற்று வந்திருக்கும் எல்லா பத்திரிகை நண்பர்கள், ஊடகம் எல்லாருக்கும், எல்லாம் ரெகுலராக பார்த்துட்ருக்கோம். நம்ம எல்லாருக்கும் காலை வணக்கம். மேடையில் இருக்கிற நந்தன் படக்குழுவை தாண்டி சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கும் வினோத் சார். சந்தோஷ் கிடையாது, குழுவை சேர்ந்தவர். நிவாஸ் பிரசன் தான். அப்புறம் அவரோட ரொம்ப பிஸியான ஷெடியூல் நடுவில், மிகப்பெரிய வேலைப்பளுக்கு நடுவில் நம்மளோட அழைப்பு ஏற்று வந்திருக்கும் செந்தமிழன் சீமன் அண்ணனுக்கு என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அயோத்தி பார்த்துட்டு, அண்ணா படம் பார்த்துட்டு எங்களை வாழ்த்தினார், ரொம்ப சந்தோஷப்பட்டோம். அதேமாதிரி இந்த படமும் பார்த்துட்டு அவர் வாழ்த்து வந்திருக்காரும் போது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நல்ல படங்களை எங்களுக்கு எப்போதுமே கூட இருந்து சப்போர்ட் பண்ணுறதுல சீமன் அண்ணன் ஒரு முன்னாடி நிற்பார். அது ஒரு பெரிய சந்தோஷம். அதுக்கப்புறம் என்ன, படத்தை பற்றி நான் சொல்கிறத விட அவங்க சொன்னால் தான் நல்லாயிருக்கும். இந்த படம் படத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது. சசி சார் கூப்பிட்டு, சார் ஒரு படம் பண்ணியிருக்கேன், நீங்கள் பாருங்கள் சார், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா நம்ம எல்லாம் பண்ணலாம் அப்படின்னாரு. நான் போனேன். அந்த படம் ஆரம்பிக்கும் போது டைட்டில் கூட ரெடி ஆகலைன்னு நினைக்கிறேன். படம் பார்க்கும்போது உள்ளே போகும்போது சொல்கிறாரு, சார் இது ஒரு கமர்ஷியல் படம்லாம் இல்லை சார், நீங்கள் ஒரு வித்தியாசமான படமாக இருக்கும், நீங்கள் பாருங்கள். நான் தனியாக போய் படம் பார்த்தேன். படம் பார்த்தா நான் நிறைய படங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கேன், நிறைய படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட் காப்பி வாங்கியிருக்கோம், ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அதை தாண்டி படம் ஆரம்பிக்கும் போது ஒரு மரபுன்னு ஒன்று நம்ம பண்ணுவோம் தமிழ் சினிமாவில். ஒரு கோயில் கோபுரத்தை காட்டுவோம், புறா பறக்கும், பசுமாடு வரும், கோமியம் பேயும், அந்த மாதிரிலாம் காமிப்போம். இது எதுவுமே இல்லாமல் ஒரு டைரக்டர் ஒரு டைட்டில் கார்டு போகிறாரு, இதில் நடக்கிறதெல்லாம் உண்மை, டவுட் இருந்தால் கூட்டு போய் காட்டுறேன். சார் நான் 2 விஷயம் சொல்லிடுறேன், தப்பாக நினச்சிடாதீங்க, படத்தை ரிவீல் பண்ண தப்பாக நினச்சிடாதீங்க. என்னை பாதித்த விஷயம் அது இல்லை, வெளியில் பிரச்சனை சொல்லிட்டு போகிறாருன்னு. அதுக்கப்புறம் பார்த்தா எடுத்த உடனே மரபுகளை உடைக்கிறான் ஒரு மனுஷன். என்னடா இது, செருப்பில் ஃபஸ்ட்டு ஷார்ட்டை போய் செருப்பில் ஃபோக்கஸ் பண்ணி க்ளோஸ்அப் வச்சுருக்காரு. மிரண்டு போயிட்டான். ஐயோ என்னத்தை சொல்ல வர்றாரு இவர். ஓப்பனிங் போகிறோம், அப்படியே உட்காந்து சில மாதிரி தனியாக படம் பார்த்துருக்கேன், சில மாதிரி படம் பார்த்துருக்கேன். படம் பார்த்துட்டு பெரிய பாதிப்பு. சார் உடனே இன்னொரு ஷோ வேணும் சார், நான் டீமோட ஃபுல்லாக படம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு உடனே அடுத்த நாள் காலையிலே நான் ரொம்ப பாதிப்பாக இருக்குது இந்த படம், ஒரு படம் பார்ப்போம். படம் பார்த்துட்டு வெளியில் வந்தவொடனே சார் கண்டிப்பாக நம்ம இந்த படம் ஜாயின் பண்ணி பண்ணுவோம்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் எங்கள் டீமோட படம் பார்த்து எல்லாருக்கும் இந்த படம் ரொம்ப பிடிச்சி போய் கண்டிப்பாக இந்த படம் நான் ஜாயின் பண்ணுறேன், நம்மளோட சேர்ந்து பண்ணுவோன்றது. நீங்களும் படம் பாருங்கள், டெஃபினட்டாக நீங்கள் பார்த்து நல்ல படத்துக்கெல்லாம் பெரிய சப்போர்ட் பண்ணுவீங்க. படம் பார்த்து 100% எல்லாருக்கும் பிடிக்கும். இது வித்தியாசமான ஒரு படம். இது சாதாரணமாக எப்போதும் எல்லாரும் பண்ணுற மாதிரி ஒரு படம் இல்லாமல் ஒரு வாழ்வியலை சினிமாவாக எப்படி கொண்டு வரதுக்காக ரொம்ப மெனக்கட்டு பண்ணியிருக்காங்க. ஹீரோலாம் இவ்வளோ இறங்கி இப்படி பண்ணுவாராங்கிறது ஒரு டவுட்டாகவே இருந்திருக்கு. நான் ஆரம்பிக்கும் போல என்னப்பா இவர்கள் லுங்கியெல்லாம் கட்டி விட்டுருன்னு பார்த்தா போக 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 நம்மளை அப்படியே உருக்கி உட்கார வச்சிடறாங்க. எனக்கு படமே பேரே சொல்ல தெரியல. இவர் சசிகுமாரா அப்படின்லாம் கிடையாது, கூல் பண்ணுன்ற கேரக்டரில் நடிச்சிருக்காரு. இந்த பக்கம் இவர் கோப்புலிங்கன்ற கேரக்டரில், அவங்க ஸ்ருதி செல்வின்ற கேரக்டரில், அதுக்கப்புறம் கிளர்க்குன்னு ஒரு கேரக்டர். நான் படம் பார்த்துட்டு யாருங்க இந்த ஆளு எரிச்சலை கிளப்பிட்டு உட்காந்துருக்கான் படம் பூரான்னு. அதுக்கப்புறம் தான் சொல்ல கட்டை ஏறணும். அதுக்கப்புறம் நான் அவருக்கு ஃபேன் ஆகிட்டு அவரோட எல்லாம் பார்த்துருக்கேன். அவர் அடுத்த நாளே கூப்பிட்டு பேசினேன். அப்புறம் இன்னொருத்தர் இங்கே உட்காந்துருக்காரு, இவர் பேர் தெரியல, இவர் மாப்பிள்ளைன்னு. இவரை படத்தில் பார்த்தாலே நம்மளுக்கு அடிக்கலாமான்னு தோணும். இவ்வளோ படங்கள் நம்ம பண்ணி இவ்வளோ 35 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அந்த படம் இவ்வளோ பாதிக்குதுன்னு போது உண்மையிலே ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. இந்த படத்தை அதுக்கப்புறம் அதில் இந்த சின்ன பையனாக நடிச்சிருக்க பையன், அந்த பாட்டியம்மா ஒருத்தவங்க, அதுக்கப்புறம் ஜிஎம் குமார் சார் படுத்த படுக்கையாக ஒரு மிரட்டிட்டு போகிறார் படத்தில். எல்லாருமே பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. அதில் அது கடைசியாக படத்தில் வர எங்கள் சமுத்திரகனி சார் அது வேறு விதமாக அவர் ஒரு வித்தியாசம் காமிச்சிட்டு போயிருக்காரு. படம் பார்க்கும்போது இவங்களாம் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப பெருமை, எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் எல்லாரும் படம் பார்த்துட்டு உங்களோட சப்போர்ட்ஸை எப்போதும் மேலே எனக்கு பண்ணுன்னு சொல்லிட்டு தேங்க்யூ.